வணக்கம். விஜயகாந்த் சார் வந்து எங்களோட குடும்ப நண்பர். அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தார் எம்ஜிஆர் சாரோட ஃபேமிலிக்கு. எம்ஜிஆர் சார் தான் அவரோட குருன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அண்ட் ஜானகி அம்மாவோட அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸு. ஜானகி அம்மா அவரோட பையன் மாதிரி நினச்சாங்க. ஈச் டைம் அமெரிக்காக்கெலாம் போகும்போது ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சாரோட பசங்களுக்கு, வாக்ராஜ் சாரோட பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் விஜயகாந்த் சார் வந்து பத்மபூஷன், த ஹையஸ்ட் அவார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. விஜயகாந்த் சார் வந்து ஹீ டிசர்வ்ஸ். கலைமாமணி விருதெல்லாம் வாங்கியிருக்காரு அவர் தமிழ்நாட்டில், ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். பிகாஸ் அவர் வந்து ரொம்ப டிசர்விங் பர்சன். நிச்சயமாக ஜானகி அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து நல்ல அரசியல்லையும் நல்லா வரணும் அப்படின்னு அவங்க எப்போவுமே வாழ்த்தினவங்க. ஜானகி அம்மாவோட ஜானகி அம்மா இறந்தபோது நியூஸ் கேட்ட உடனே வந்தவர் தான் அவர். வந்துட்டு அவங்கள எல்லா கடைசி காரியமும் அவரும் சேர்ந்து பண்ணார். அண்ட் எம்ஜிஆர் சார் மாதிரியே அவர் ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். அதே பெரிய ஒரு விஷயம். அண்ட் டெஃபென்டம் ஸ்கூல் பின்னாடி இருக்குது. அவங்க வந்து எல்லா வருஷமும் அவரோட பர்த்டேக்கு வந்து பிரியாணி சர்வ் பண்ணுவார். அண்ட் முக்கியமாக வந்து ஜானகி அம்மா வந்து அவருக்கு வந்து அரசியலில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி அந்த கட்சி வேனை வந்து எம்ஜிஆர் சார் யூஸ் பண்ண கட்சி வேனை வந்து அவருக்கு கொடுத்தாங்க. அண்ட் அவர் வந்து அந்த வேனை ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணி அவர் ஃபஸ்ட்டு பிரச்சாரம் அதில் தான் செஞ்சார். ஸோ எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவங்க பிரேமலதா மேடம் அவங்க பசங்க எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி நிச்சயமாக ஜானகி அம்மாவோட சோல் நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். விஜயகாந்த் சாருக்கு பத்மபூஷன் அவார்ட் கிடச்சதுக்கு. இந்த குடும்பத்தில் வந்து அவர் எவ்வளோ க்ளோஸ் எம்ஜிஆர் குடும்பத்துக்குன்னா, ஜானகி அம்மா தான் அவங்க பையனுக்கு பிரபாகரன்னே பேர் வச்சாங்க. ஸோ எங்களோட குடும்ப நண்பருக்கு வந்து பத்மபூஷன் அவார்ட் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.